ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவருக்கு 2 சால்வையாக எடுத்துட்டு வாங்கோ. தன்கிட்ட வந்த ஒரு வேத வித்வானுக்கு பெரியவா சால்வை போற்றி மரியாதை. சால்வையை வாங்கின்றவரோ மடத்துக்கு வெளியில் போன உடனே பக்கத்தில் இருந்த ஜவுளி கடையில் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு விற்றுட்டு காசை வாங்கிட்டு போகிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். இதை அறிஞ்சின்றிருந்த பெரியவாளுக்கு இந்த வித்வானோட அல்பமான செயல் அப்போ தான் தெரிஞ்சுது. ஒரு முறை அந்த வித்வான் ஸ்ரீமடத்துக்கு வந்தபோது இவருக்கு 2 சால்வையாக எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னா பெரியவா. வித்வானுக்கோ பெருமை தாங்க முடியல. யாரையாவது ரொம்ப போட்டுருது அப்படின்னா 2 சால்வை கொடுப்பா. அவரோட முகமும் ரொம்ப பிரகாசமாச்சு. இது உங்களுக்கு தான் அப்படின்னா பெரியவா. 2வதை போர்த்தும்போது அவரது எந்த பெருமைக்காக அதை எடுத்து போர்த்தணுங்கிறத சொல்லணும் இல்லையா? இது கிரயம் பண்ணுறதுக்கு, அதாவது விற்கிறதுக்கு அப்படின்னுட்டா பெரியவா. பெரியவா மெல்லிய குறும்போட சில பேரோட தவறுகளெல்லாம் சுற்றி காத்துவா இல்லையா? அப்படி சொல்லும்போது பெரியவா அவ்வளவு சாத்துரியமாக அவளை திருத்துவாளாம். அவரோட செய்கையோ ரொம்ப வெக்கம் அடைஞ்சு தலை குனிஞ்சுட்டார் அந்த வேதம் மாமா. 2 சால்வையாக கொண்டு வாங்கோ, 1 கிரயத்துக்கு, இன்னொன்று உங்களுக்கு அப்படின்னொன்னே அவருக்கு தூக்கி வாரி போட பெரியவா சரணம் பெரியவா சரணம்னு காலில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம் வந்தவர். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான்மகம். இந்த பெரியவாளுக்கு தெரியாதா யார் யாருக்கு எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு? சர்வமும் அறிஞ்ச சர்வ வியாபி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடியிலே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.